வேலைய மாத்தணும்னு ஒரு பக்கம் ஆசை. ஆனா அதுக்கு எதுவுமே செய்யாம அப்படியே உட்கார்ந்திருக்கோம். இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ல நீங்க எப்போதாவது மாட்டிருக்கீங்களா? இது ரொம்பவே விரக்தியான ஒரு உணர்வு இல்லையா? நீங்க மட்டும் இப்படி ஃபீல் பண்ணல. இது ஏன் நடக்குது? இதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி என்னன்னு தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். முதல்ல இந்த ஒரு விஷயத்த கேளுங்க. இது ஒரு ஆய்வுல 34 வயசு ஆலெக்ஸ் சொன்னது. என்ன சொல்றாருன்னா, கிட்டத்தட்ட 12 வருஷமா என் வேலைய மாத்துற பிளான் ரெடி ஆயிட்டே இருக்கு. அடேங்கப்பா, 12 வருஷம். யோசிச்சு பாருங்க. இதுதான் நாம பேச போற அந்த பிரச்சனையோட ஆணிவேர். நாம ஃபீல் பண்ற இந்த உணர்வுக்கு ஒரு பேர் கூட இருக்கு. அதுதான் தொழில் ரீதியான செயலின்மை, அதாவது கெரியர் இன்ஆக்ஷன். இதை ஏதோ சோம்பேறித்தனம்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இது ஒரு உண்மையான உளவியல் நிகழ்வு. இது நம்ம மனநலத்தையும் நம்ம வேலையும் ரொம்பவே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். சரி, நம்ம ஏன் இப்படி ஒரே இடத்துல மாட்டி முடிக்கிறோம்? இதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? இதுக்கு காரணம் நமக்குள்ளேயே நடக்கிற ஒரு மும்முனை போட்டி தான். ஆமாங்க, நமக்குள்ளேயே 3 விதமான நான் இருக்குன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அது என்னன்னு பார்க்கலாமா? முதல்ல முயற்சிக்கும் நான். இது யாருன்னா, நம்ம மனசுக்குள்ள இருந்து வா அடுத்த லெவலுக்கு போலாம், புதுசா ஏதாவது கத்துக்கலாம், இப்படியே இருந்தா எப்படி நம்மள உந்தி தள்ளுற ஒரு குரல். வளர்ச்சி முன்னேற்றம்னு தேடுற நம்மளோட ஒரு பகுதி தான் இது. இங்க பாருங்க, 25 வயசான ஜோன் என்ன சொல்றாங்கன்னு. நான் சும்மாதான் இங்க உட்கார்ந்திருக்கேன், புதுசா எதையுமே கத்துக்கல, என் போஸ்ட்ல எந்த வளர்ச்சியுமே இல்லைன்னு சொல்றாங்க. இதுதான் அந்த முயற்சிக்கும் நான் பேசுற பேச்சு. இந்த அதிருப்தி, இந்த ஏக்கம், நம்மள பல பேருக்கு இது நல்லாவே புரியும் இல்லையா? அடுத்து 2வது ஆள். இவர்தான் சுகமான நான். இவருக்கு புதுசாலாம் எதுவும் வேணாம். இப்படியே இருக்கலாம்பா, மாசம் சம்பளம் வருது, எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருக்குன்னு சொல்ற நம்மளோட பகுதி. பாதுகாப்பு, பழக்கப்பட்ட சூழல், இதெல்லாம் தான் இவருக்கு முக்கியம். இந்த சுகமான நான் எப்படிப்பட்டதுன்னு புரிய வைக்க இந்த ஒரு வார்த்தை போதும். தங்கக் கூண்டு. எவ்வளோ பவர்ஃபுல்லான வார்த்தை பாருங்க. நல்ல சம்பளம், நல்ல சலுகைகள், தெரிஞ்ச ஆளுங்க எல்லாம் இருக்கு. ஆனா அது நம்மள ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சு வச்ச மாதிரி ஒரு ஃபீலிங்க கொடுக்கும். இந்த வசதி தான் நம்மள நகர விடாம பிடிச்சு வைக்குது. 3வதா ஒருத்தர் இருக்காரு. அவர்தான் நிச்சயமற்ற நான். இவர்தான் நம்ம வில்லன் மாதிரி. மனசுக்குள்ள இருந்து அதெல்லாம் உன்னால முடியுமா, புது வேலைக்கே போய் இதுவும் போனா என்ன பண்ணுவ, ரிஸ்க் எடுக்காதன்னு சொல்லி நம்மள பயமுறுத்துற குரல் இதுதான். சந்தேகமும் கவலையும் தான் இவரோட ஆயுதம். ராபின் என்ன சொல்றாங்கன்னு கேயுங்க. புதுசா ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறது தான் கஷ்டம். அங்க போனா சூழ்நிலை எப்படி இருக்குமோ யாருக்கு தெரியும். அதனாலதான் தெரியாத ஒரு விஷயத்துல இறங்க பயமா இருக்குன்னு சொல்றாங்க. இதுதான் அந்த நிச்சயமற்ற நான் நம்ம கிட்ட பேசுறது. அந்த பயம் ஒரு பெரிய சுவர் மாதிரி நம்மள தடுத்து நிறுத்துது. சோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இந்த 3 நான்களும் சும்மா இல்ல, உள்ளுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இது ஒரு முடிவே இல்லாத இழுபறி போர் மாதிரி. இந்த உள் போராட்டம்தான் நம்மள ஒரு அடி கூட முன்னாடி எடுத்து வைக்க விடாம கட்டி போடுது. இந்த உள் போராட்டத்தை இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, அது 2 பெரிய மோதல்களா நடக்குது. ஒன்னு, முன்னேறணும்னு நினைக்கிற நம்ம ஆசை இப்ப இருக்கிற வசதியை விட மனசில்லாம மோதுது. இன்னொன்னு, அதே முன்னேற துடிக்கிற ஆசை புதுசா ஏதாவது செஞ்சா என்ன ஆகுமோங்கிற பயத்தோட மோதுது. இந்த 2 சண்டையில மாட்டிதான் நம்ம ஸ்டக்காய் நிக்கிறோம். ஆண்ட்ரி சொன்ன இந்த விஷயம் எவ்ளோ அழகா இருக்கு பாருங்களேன். நான் ஒரு சின்ன பறவை மாதிரி, பறக்க ஆசை இருக்கு, ஆனா போதுமான சாப்பாடோட ஒரு தங்க கூண்டுக்குள்ள இருக்கேன். அது ஒரு பக்கம் ஆறுதலா இருந்தாலும் இன்னொரு பக்கம் அந்த பறவை சிறகு விரிச்சு பறக்கணுமேன்னு சொல்றாங்க. அடடா, இதுதான் அந்த முயற்சிக்கும் நான்கும் சுகமான நான்கும் நடக்கிற சண்டையோட அசல் வடிவம். சரி, அந்த நிச்சயமற்ற நான் சொன்னோமே, அது ஒரே ஒரு பயம் கிடையாதுங்க. அதுக்குள்ள பல லேயர்ஸ் இருக்கு. முதல்ல நம்ம திறமை மேலேயே நமக்கு ஒரு சந்தேகம் வரும். நான் இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வருவேனான்னு. 2வது, அடுத்து என்ன வேலைக்கு போறது, எது சரின்னு ஒரு குழப்பம். 3வது, புது இடத்துல என்ன நடக்குமோ, எல்லாம் நல்லபடியா இருக்குமான்னு ஒரு கவலை. இப்படி பல பயங்கள் ஒன்னா சேர்ந்துதான் நம்மள தடுக்குது. ஓகே, இப்படி உள்ளுக்குள்ள ஒரு பெரிய போராட்டமே நடக்கும்போது நமக்கு ஒரு டென்ஷன் வரும் இல்லையா? அந்த மன அழுத்தத்தை நம்ம எப்படி சமாளிக்கிறோம்? நாமளே அறியாம சில தந்திரங்களை யூஸ் பண்றோமா? அது என்னன்னு இந்த ஆய்வு சொல்லுது, வாங்க பார்க்கலாம். நம்ம எல்லாரும் பண்ற ஒரு காமனான விஷயம் இது. நம்ம ஏன் மாறலன்னு கேட்டா நம்ம மேல தப்ப சொல்லிக்காம வெளியில இருக்கிற காரணங்களை சொல்றது. குடும்ப சூழ்நிலை சரியில்லை, பொருளாதார நெருக்கடின்னு சொல்லி நம்மள நாமளே சமாதானப்படுத்திக்கிறது. இங்க பாருங்க, லாலா சொல்றது அப்படியே நம்ம மனசுல இருக்கிறத சொல்ற மாதிரி இருக்கு. வீட் லோன் கட்டணும், 2 குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்கு செலவு இருக்கு, அதனால இதெல்லாம் அவ்வளோ சுலபம் இல்லைன்னு சொல்றாங்க. உண்மைதான், இந்த பொறுப்புகள் எல்லாமே நிஜம்தான். ஆனா சில சமயம் நமக்குள்ள இருக்கிற அந்த பயத்தை எதிர்கொள்ள தைரியம் இல்லாம இந்த பொறுப்புகளை ஒரு கேடயமா யூஸ் பண்ணிக்கிறோம்.
இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா இந்த ஆய்வுல கலந்துக்கிட்டவங்கல்ல 11 பேரு அவங்க வயசு தான் வேலை மாறதுக்கு ஒரு பெரிய தடைன்னு சொல்லியிருக்கிறாங்க. பாருங்க, இந்த மாதிரி வெளியில இருக்கிற தடைகளை நம்ம எவ்வளவு முக்கியமா பாக்குறோம்னு இது தெளிவா காட்டுது. இது நம்மள சமாதானப்படுத்திக்க ஒரு பவர்ஃபுல்லான வழியா இருக்கு. சரி, இவ்ளோ நேரம் இதெல்லாம் பேசிட்டோம். இது தெரிஞ்சுக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? இது ஏதோ தியரி மாதிரி தெரியலாம், ஆனா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது நம்மள நாமளே ஆழமா புரிஞ்சுக்கிறதுக்கு உதவும். நீங்க இதுல இருந்து எடுத்துக்க வேண்டிய முக்கியமான மெசேஜ் என்னன்னா, முதல்ல உங்க பிரச்சனைய சரி பண்ண ஓடாதீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க. இந்த உள் போராட்டத்துக்கு ஒரு பேர் கொடுத்து, ஓ இதனால தான் நம்ம இப்படி ஃபீல் பண்றோமான்னு புரிஞ்சுக்கிறதே ஒரு பெரிய முதல் படி. அதுவே ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கும். நீங்க தனியா இல்லைன்னு புரிய வைக்கும். இப்ப இந்த 3 நான் பத்தியும் உங்களுக்கு தெரியும். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். உங்களுக்குள்ள இருக்கிற இந்த 3 பேர்ல முன்னேற துடிக்கிற நீங்க, வசதியா இருக்க நினைக்கிற நீங்க, அப்புறம் பயப்படுற நீங்க, இன்னைக்கு யாருடைய குரல் ரொம்ப சத்தமா ஒலிக்குது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுக்கான பதில் உங்க அடுத்த ஸ்டெப்புக்கு ஒரு நல்ல வழிய காட்டலாம்.